தற்போது அரசியல் சூழ்நிலையில் விஜயின் வருகையை கண்டு அச்சத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். யாரோ சினிமாவில் நடிச்சுட்டு 2 படத்துல சூப்பர் ஸ்டார் ஆன உடனே இன்றைக்கு நான் தான் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர். ஒரு கூத்தாடி கொடுக்குற ஒரு 2 கிராம் தங்கத்துக்காக குழந்தைங்களை கூட்டிட்டு போறீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. 2 கிராம் பரிசு கொடுத்த உடனே நம்ம முட்டா பையன், நான் நடிகனை குறை சொல்ல மாட்டேன், 1 வயசு பொண்ணை கூட்டு போறான். நாளைக்கு ஒரு 3 மாசம் கழிச்சு +2 முடிச்சு டிகிரி முடிச்சு போய் கல்லூரி பெண்களை கூட்டு போறான். அறிவு வேணாம் தமிழனுக்கு. பண்ணுறது கிஸ் பண்ணுறது இது வந்து குழந்தைங்கள்கிட்ட பேசுறது வந்து இது தவறான செயல் சார். அவன் பெத்து வளர்த்து ஒரு ஆளாக்கிய பெண்ணு நாளைக்கு மாற்றான் மனைவியாக வாழ வேண்டிய ஒரு பெண்ணு, அப்பா இறகல ஆத்தா இறகல ஆயிரக்கணக்கான ஊடக பத்திரிகை இறகல ஒரு சினிமா கூத்தாடி பையனை கட்டி பிடிச்சி லிப்ஸ்டிக் கொடுக்கறது அனுமதிக்கிறேன். இது கூட்டி கொடுக்குற தொழில் செய்யலாம்ல? மிகவும் தவறான செயல். ஏன்னா ஹக் பண்ணுறது கிஸ் பண்ணுறது அதுவும் பெற்றோர்களே கூட்டி கொண்டு எடுத்துகிட்டு போய் ஒரு தலைவர்கிட்ட, ஏன்னா தலைவர் வந்து விஜய் தலைவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்றனால இவர் ஒரு பேட் நேம் கிரியேட் பண்ண இவர் இப்படி பேசியிருக்காரா என்னன்னு தெரியல. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களை ஊக்குவிக்குமாறு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தார். என்னென்னா எந்த மாணவர்கள் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காரோ அவங்களுக்கு வந்து 2 கிராம் தங்கம் அளிக்குமாறு ஒரு ஃபங்க்ஷன் நடத்தியிருந்தார். அது கொடுத்து இருந்தார். 2 கிராம்ஸ் தங்கம் வந்து கொடுத்துருந்தாரு அவங்கள ஊக்குவிக்குமாறு. இதை கண்டித்து தமிழக வால்மீகு கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர் வந்து இதை வந்து ஒரு டிஸ்கரேஜாக பேசியிருக்காரு. என்னென்னா பெற்றோர்களே குழந்தைகளை கூட்டிக் கொண்டு விஜய் கிட்ட கூட்டு போய் ஹக் பண்ணி கிஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த இஷ்யூஸ்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. இப்போ ரீசெண்டாக இந்த நியூஸ் தான் இந்த பிரேக்கிங் நியூஸாக போயிட்டுருக்கு. இதை கண்டித்து வந்து நீங்கள் வந்து இந்த சீஃப் ஜஸ்டிஸ் அண்ட் ஜஸ்டிஸ் வந்து நீங்கள் வந்து அவரை வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து தூக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். ஏனென்றால் நீங்கள் உங்கள் ஃபேமிலியே ஒழுங்காக பார்த்துக்கல, நீங்கள் வந்து அடுத்தவங்களை எதுக்கு சொல்கிறீங்க? குழந்தைங்களை வந்து அவங்க வந்து இப்போது நீங்கள் இந்த பேட்டி கொடுத்ததுனால குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மென்டல் ஹில்னஸ் ஆகும், அவங்க வந்து கொஞ்சம் டிப்ரெஷன் ஆவாங்க, ஸ்ட்ரெஸ் ஆவாங்க. டெய்லி அவங்க இதை பார்த்து நம்ம மதிப்பெண் அதிகமாக எடுத்திருக்கோம், அதனால் சார் வந்து ஒரு 2 கிராம்ஸ் தங்கம் கொடுத்து நம்மளை என்கரேஜ் பண்ணியிருக்காரு. இதை வந்து இவங்க வந்து தப்பாக பேசுகிறாங்க அப்படின்ட்டு அவங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும், டிப்ரெஷன் ஆகும். இது வந்து தவறான செயல் சார். இது வந்து சீஃப் ஜஸ்டிஸ் ஜட்ஜை வந்து நீங்கள் வந்து அவரை வந்து எம்எல்ஏ பதவியிலேருந்து நீக்குமாறு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஸ்டூடெண்ட்ஸ் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். இது வந்து நாங்கள் லா ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் வந்து இதுக்கு வந்து தக்க நடவடிக்கை எடுக்குமாறு எடுக்கும் எங்கள் சைட்லேருந்து இருக்கும். நாங்கள் வந்து போராட்டமும் பண்ணுவோம். இப்போ வர எங்கள் அட்வொகேட்ஸும் சொல்லியிருக்காங்க, எங்கள் சீனியர் அட்வொகேட்ஸும் வந்து ஃபைல் பண்ணுவாங்க, பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாங்க, அவருக்கு லீகல் நோட்டீஸ் சென்ட் பண்ணுவாங்க, எல்லாமே பண்ணுவோம். இந்த மாதிரி மற்ற எம்எல்ஏஸ் வந்து பேசக்கூடாதுன்றனால தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணுறோம். இதுதான் சார். வேல்முருகன் அவர்கள் ஒரு மதிப்புமிக்க தலைவர் தான். ஆனால் தற்போது அரசியல் சூழ்நிலையில் விஜயின் வருகையை கண்டு அச்சத்தில் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார். வருங்கால அரசியலில் விஜய் எங்கே ஒரு சிஎம் ஆகிட்டா என்ன பண்ணுறது? நாளைக்கு இதை வந்து ஒரு கூட்டணி அரசில் நம்ம இருக்கோம், இதெல்லாம் வந்து நம்ம இப்போ வந்து பேசி அவரோட மோட்டிவேஷன்லாம் நம்ம இது பண்ணாதான் நாளைக்கு வந்து அவர் அரசியலில் வரமாட்டார். அவரை இழிவுபடுத்தும் விதமாக நம்ம நேரடியாக விஜயை வந்து இவரால் தாக்க முடியாது. நேரடியாக தாக்க முடியாதுன்னா இதனால் மறைமுகமாக பெண் பிள்ளைகளை வைத்து இந்த மாதிரி இழிவான செயலெலாம் செய்கிறார் சார். இது வந்து சாதாரணமாக எடுத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இது வந்து அவர் அரசியலில் எதிர்க்கிறதா நினைச்சு பேசக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும், ஆனால் அது குழந்தைகள் அந்த மாணவ மனதில் எந்த அளவுக்கு அவங்க மனதளவுக்கு காயப்படுத்தும், அவங்களை எந்த அளவுக்கு யோசிக்க வச்சிருக்கோம். அதாவது அரசியல் கொள்கையின்படி ஒரு எதிர்க்கட்சியோ இல்லை வேற ஒரு தலைவரையோ இவர் இழிவுபடுத்த நினைத்தால் கொள்கைப்படி நேரடியாக அவர் விஜயவோ இல்லை அவரோட கட்சியை பற்றியோ இவர் நேரடியாக வந்து ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லலாம். அதை விட்டுட்டு படிக்கும் பிஞ்சு குழந்தைகள், அதாவது விஜயை வந்து அண்ணான்னு அரவணைச்சி போகிற ஒரு குழந்தைகளை வந்து இப்போ இவர் இழிவாக பேசுறதுனால அந்த குழந்தைகளோட மனநிலைமை எப்படி இருக்கும்? இதெல்லாமல் அடுத்த வருடங்களில் அதிக மதிப்பெண் எடுக்கிற குழந்தைகள்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு ஊக்குவிக்கிற விழா இவர் இல்லை வேறு ஏதோ ஒரு தலைவர் நடத்தினாலும் நம்ம அங்கே போகலாங்கிற ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு எப்படி மனநிலை வரும்? இதனால் நிறையா பிஞ்சு குழந்தைகளோட மனநிலைமை மிகவும் மோசமாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது.
இது ஏதாவது ஒரு இஷ்யூஸ் ஆச்சுன்னா அதுக்கு வேல்முருகன் தான் பொறுப்பு ஏற்றுக்கணும். ஒரு கூத்தாடி கொடுக்குற ஒரு 2 கிராம் தங்கத்துக்காக குழந்தைங்கள கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி மாணவர்களையும் பெற்றோர்களையும் ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்காரு. அது ரொம்ப வன்மையாக கண்டிக்கிறோம். இது வந்து சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எல்லாம் மேற்கொள்ள முயற்சி எடுத்துகிட்ருக்கோம். இது வந்து நீதிபதிகள் வந்து அவங்களோட பார்வையில் கொண்டு வந்து அவருக்கு பனிஷ்மெண்ட் ஏதாவது கொடுத்தா அடுத்து வரவங்க வந்து இந்த மாதிரி பேசாமல் இருப்பாங்க. ரொம்ப பெண்களை வந்து இழிவுபடுத்தியிருக்காரு. அவரோட பர்சனல் லைஃப்லேயே ஒழுங்காக இல்லை. பட் ஆனால் அவர் வந்து மற்ற வீட்டு பெண்களை வந்து ரொம்ப இழிவுபடுத்தி பேசியிருக்கிறது வந்து ரொம்ப தவறான விஷயம். இது வந்து அரசியல் ரீதியான தாக்குதல் தான். அது வந்து ரொம்ப தவறான செயல். ஏன்னா மாணவர்கள் மாணவிகளை வந்து ரொம்ப தவறாக பேசியிருக்காரு. அது பேசக்கூடாது. அவர் வந்து பேசணுன்னா தலைவர் விஜய் அவர்களை பற்றி வேணால் பேசியிருக்கலாமே ஒழிய பெற்றோர்களையும் மாணவர்களையும் பேசுனது ரொம்ப தவறான விஷயம். அதுவும் ரொம்ப வருஷம் இருந்தால் ஒரு தலைவர் இந்த மாதிரி பேசியிருக்காரு, அது ஒரு எம்எல்ஏ இந்த மாதிரி பேசுகிறாரு, இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இது வந்து மிகவும் தவறான செயல் சார். ஏனென்றால் நிறையா பாலிடிக்ஸ் தலைவர்ஸ் வந்து நல்ல விஷயத்தை மட்டுமே பேசணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஏற்படும் சார் இந்த மாதிரி பேசினா. இந்த மாதிரி நம்ம படிச்சதுக்கு நம்ம மதிச்சு தான் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து இவ்வளோ பாலிடிக்ஸ் இருக்குமா, இந்த மாதிரி தவறாக பேசும்போது அவங்களுடைய மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. அது எந்த அளவுக்கு அவங்களுடைய ஃபியூச்சரை பாதிக்குது சார்? அவங்க வந்து இப்போ நம்ம படித்ததுக்கு வேல்யூவே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு சார். இந்த ஸ்பீச் கொடுத்ததுனால படித்ததுக்கே வேல்யூவே இல்லை அப்படின்றத மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்போ தவறாக தானே சார் பேசியிருக்காரு. ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, இது வந்து குழந்தைங்கள்கிட்ட பேசுறது வந்து இது தவறான செயல் சார், மிகவும் தவறான செயல். ஏன்னா ஹக் பண்ணுறது, கிஸ் பண்ணுறது, அதுவும் பெற்றோர்களே கூட்டி கொண்டு எடுத்துகிட்டு போய் ஒரு தலைவர்கிட்ட, ஏன்னா தலைவர் வந்து விஜய் தலைவர் வந்து ஜெயிச்சிருவார் அப்படின்றனால இவர் ஒரு பேட் நேம் க்ரியேட் பண்ண இவர் இப்படி பேசியிருக்காரா என்னன்னு தெரியல. அது வந்து குழந்தைகளே போய் ஹக் பண்ணுறாங்க, கிஸ் பண்ணுறாங்க. இதுக்காக தான் அவர் அந்த ஃபங்க்ஷனை வச்சாருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஒரு பேட்டியில். இது வந்து ரொம்ப தவறான செயல் சார். இது வந்து நாங்கள் சீஃப் ஜஸ்டிஸ் கிட்டேயே நாங்கள் அவங்க நாலேஜ் கிட்டே கொண்டு போனோன்னு நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அவங்களே இதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் சார். அவர் வந்து மாணவ மாணவிகளை ஊக்குவிக்கிறது வந்து இப்போ திடீர்னு செய்யலை சார். அவர் ஏற்கனவே செஞ்சுட்டு தான் இருக்கார். இன்றைய அரசியல் களத்தில் அதுவும் வரும்போது சட்டமன்ற எலெக்ஷன் வரப்போகுது. அதனால் இந்தமாரி சூழலில் ஒரு புதிய தலைவர் வளர்ந்துட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் தான் இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காரு. திரும்பவும் இது மாதிரி மற்ற தலைவர்கள் பேசக்கூடாதுன்னா நீதிமன்றம் தாமே முன் வந்து வழக்கு பதிவு செய்து அதற்கான தக்க தண்டனையை வழங்கணும் சார். அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிற தகுதி கூட இப்போ இல்லை சார் அவருக்கு. ஏன்னா எங்கள் வீட்டு பெண் பிள்ளையை வந்து இழிவாக பேசுகிறதுக்கு அவருக்கு எந்த தகுதியும் கிடையாது சார். இவரும் ஒரு தகப்பன் மாதிரி தான் இருக்கார். இவர் வீட்டு பிள்ளையாக இருந்தால் பேசிடுவாங்களா இப்படி சார்? அவருக்கு இன்றைக்கி மட்டும் அந்த இதை பண்ணிட்டு வரல, சில வருடங்களாகவே அது பண்ணிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. என்னமோ இன்றைக்கி மட்டும் புதுசாக பண்ண மாதிரியும் சார் இன்றைக்கி ரொம்ப இது பண்ணிகிட்டு இருக்காங்க, இதை வச்சு தப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. கடந்த வருடம் கூட இதை அவர் பரிசீலித்தார். கடந்த வருடமும் இது நடந்தது. அப்பொழுது இவர் எங்கே போனார்? அரசியல் வருகைக்காண்டி அவரால் தாங்கிக்க முடியல அப்படிங்கிற ஒரு காரணத்தால் பேசுவாங்க சார். அப்படியா தான் இருக்கும். அடுத்த இடத்திற்கு இவர் வந்து விடுவாரோ என்ற பயத்திலே இவர் இப்படி பேசியிருக்கலாம். இதுக்கு வந்து மற்ற கூட்டணி கட்சிகள் எதுவும் அந்த மாதிரி தவறாக பேசியிருக்காருன்னு சொல்லிட்டு ஒரு கண்டிப்பாக கூட தெரியல. இதை பற்றி சார் இந்த மாதிரி அவங்க எதுவும் கண்டிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிறதே எங்களுக்கும் தெரியாது. ஆனால் சட்டப்படி நாங்கள் அதுக்கு என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கணுமோ அந்த நடவடிக்கை எடுப்போம். நீதிமன்றத்தின் மூலமாகவும் நீதிபதிகள் மூலமாகவும் முன் வந்தால் கண்டிப்பாக நாங்கள் கண்டனம் தெரிவிப்போம். இல்லை, கண்டிப்பாக இதை போராட்டம் பண்ணுவோம் சார். அவர் மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் இதை நாங்கள் வந்து போராட்டமாக தான் எடுத்துகிட்டு போவோம். மன்னிப்பு கேட்டார்னா ஓகே, இது மன்னிப்பு கேட்டால் மட்டும்தான் இதை அடுத்து வேறு யாரும் செய்யாமல் இருப்பாங்க. இல்லைன்னா இதை ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக எடுத்து ஆப்போசிட் பார்ட்டி வந்து பொதுமக்களை வந்து இழிவுபடுத்துகிற மாதிரி எதுவும் பேசக்கூடாது சார். அதுதான் ரொம்ப முக்கியம். சினிமாவிலேருந்து வந்ததுனால மட்டுமே இவர் இந்த மாதிரி வந்து விஜய் சாரை பேசியிருக்காரு. அது ரொம்ப தப்பு. அதையும் தாண்டி விஜய் சார் வந்து நம்மளுக்கு நல்லது செய்யணுன்ற நிறைய விஷயம்லாம் அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாரு. அதை வந்து இவங்க பிரேக் டவுன் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்க சார். அதுதான் உண்மையான விஷயம். ஆமாம்.
இல்லைங்க சார். இதே வந்து வேல்முருகன் கொடுத்துருந்தா வந்து அங்கே வந்து அந்த மாணவர்கள் வந்து டீசெண்டாக எட்ட நின்று வாங்கிட்டு போயிருப்பாங்க. அவர் வந்து இந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்ததுனால அவர் மேலே எல்லாருக்குமே ஒரு கிரேஸ் இருக்குது. அவர் யாரும் தப்பான கண்ணோட்டத்தில் விஜய் சாரை எந்த பொண்ணுங்களுமே பார்க்கறதில்ல. எல்லாருமே வந்து ஒரு அண்ணன் அந்த மாதிரி இதில் தான் பார்க்குறாங்க. அவருமே வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு பொண்ணை ஹக் பண்ணி ஏதாவது ஒன்று பண்ணுறாரு, என்கரேஜ் பண்ணுறாருன்னா அவர் ஓப்பன் டாக்கில் வந்து தங்கச்சி அப்படின்னு தான் சொல்கிறாரு எல்லாரையுமே. ஸோ இது வேல்முருகன் வந்து இதை பாலிடிக்ஸ் பண்ண பார்க்குறாரு. அதனால் இதை வந்து நாங்கள் என்கரேஜ் பண்ண மாட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.